கடக ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களிலும் இருக்கக்கூடிய இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களினுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான். அதனால இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே நிறைய ரிஸ்கில் இருப்பாங்க. ஏன்னா ஸ்மார்ட்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் எளிதாகவும் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய விஷயங்களை பெரிய அளவுக்கு வெளியில சொல்ல மாட்டாங்க. பிரபகண்டப்படுத்தாத ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய லைஃப்ல நிறைய ஒரு மறைமுகமான விஷயங்கள் அப்படின்றது இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய மன ரீதியான சில நெருக்கடிகளுக்கும் போகக்கூடிய ஒரு தருணம். நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விஷயத்துல அதிகப்படியாக மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு நபர்களாகவும் தான் இந்த நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல எப்போதுமே ஒரு திருப்திகரமாக இருக்காது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய ஒரு விஷயங்களை இவர்களுக்காக செய்தாலும் கூட அதிலிருந்து திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை இவர்கள் அடையவே மாட்டாங்க இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 2026 இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து, ஏன்னா மறைமுகமாக தன்னுடைய மனதில் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீருமா இவர்களுக்கு, அதிலிருந்து எனக்கு நிவர்த்தி கிடைக்குமா, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதான சில கருத்து வேறுபாடுகள் நீங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2026 குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி பெறும் உங்களுடைய தசாபுத்தி நன்றாக இருந்தால். ஏன்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இந்த வருடத்தின் இறுதியில தான் அந்த கேது பகவான் அந்த ராசியிலிருந்து விடுதலை பெற்று உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அதனால அந்த குடும்பம் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக தொடரும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இந்த 2026 முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏதோ ஒரு தேவையில்லாத பழக்கங்கள், நான் தான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் தனக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே, அது கெட்ட பழக்கங்களாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அறவே நீங்க ஒரு அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இஃப் சப்போஸ் அது நல்ல ஒரு விஷயங்களாக இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் அப்படின்றது குடும்பம் ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. கடந்த காலத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய இழப்புகளை இழந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த தனக்குண்டான வருமானத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்டாக போட்டு அதுல இருந்து பல மடங்கு வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சில இழப்புகள் எல்லாம் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த இழப்புகள் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மார்ட்னஸ்னுடைய அதிதீவிரம் தான் இந்த மாதிரியான இழப்புகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது ஒரு 60% நிவர்த்தியை கண்டிப்பாக பெறலாம். அந்த கடன், அதனால ஏற்பட்ட கடன் அப்படின்றது உங்களை கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுல இருந்தா கூட அதிலிருந்து முற்றிலும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த 2026 இருக்க போது. இந்த மாதிரியான சில வழக்கங்கள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பழக்கங்கள்லாம் இந்த ஆண்டும் உங்களுக்கு குறையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான இடமாற்றங்கள் செய்யணும்னு அதிகப்படியாக நிறைய பேர் விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஒர்க்காக இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் இப்போ நான் டைரக்டாக ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள், அதிலிருந்தும் எனக்கு குடும்பத்திலையும் அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த குடும்பத்திலையும் தேவையான அளவு நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அங்கே அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம், மதிப்பு, ஒரு வருமான உயர்வு கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். நான் வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா, நான் கடகராசியில் இருக்கிற
ஆனால் வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம். எப்போ மாற்றம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக வராரு பாருங்க ஜூன் மாதத்திற்கு மேலே, அப்போ தான் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அது வரைக்கும் இருக்கிற வேலையிலிருந்தே மற்றொரு வேலையை தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் உங்களையே சக்கையா பிழியறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த வருடம் இருக்கு. ஏன்னா ஒரு பொறுப்பையும் கொடுத்து அங்க உங்களைய முழுவதுமாக முழு நேர பணியாளர்களாகவே மாத்திருவாங்க. உங்களுக்கு தகுதி தான் பாத்தீங்கன்னா ஒரு உயர் பொறுப்புகள், உயர் பதவி, உயர் அதிகாரின்றது பேரா இருக்கும். ஆனால் உங்களை முழு பணியாளராக மாற்றுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாகவும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதனால எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். அதனால கொஞ்சம் உங்களுக்கு வருமான உயர்வும் இருக்கு, அதிகார தன்மையும் இருக்கு. அதை நீங்க முழுமையாக பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வாய்ப்புகளும் அடுத்தடுத்த வளர்ச்சிகளும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸில் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை வக்கீல் அதாவது லாயர்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த வருடம் முழுமையாக வரும். ஒரு 100% இருக்கக்கூடிய இடத்துல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 80% ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த டயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமான வளர்ச்சியும் உங்களுடைய ஆடம்பர தேவைகள் அப்படின்றது இவர்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது ஒரு வீடே வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசான வீடு தான் வாங்குவாங்க. அதே சமயம் அதற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களும் கூட நமக்கு என்னைக்கு ஆடம்பரமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வருதோ அன்னைக்கு வாங்கினா போறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருக்கு. அதனால இந்த இடம் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த ஜாப்ல இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோக ரீட்டைல் ஷாப் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து பொருட்களை வாங்கி இன்னொரு இடத்திற்கு விற்கிறது. இந்த மாதிரியாக ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சம்பந்தப்பட்ட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இது எல்லாமே இந்த காலகட்டம் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 வருடத்திற்கு முன்பு நீங்க அந்த தொழிலுக்காக சில விஷயங்களை செய்து அதனால நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த பெண்கள் இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்ப்புகளை வந்தாலும் அதை ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு பிளானிங்கோட தான் நீங்க அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் இருக்கும். மற்றபடி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள், அந்த ஆஃபீஸ்ல ரொம்ப டாமினேஷன் அப்படின்றது உங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காத ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. விளையாட்டுத்துறையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கு, எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதற்குண்டான ரெமிடி அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது எப்போதுமே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.